என் சத்துருளுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், என் சத்துருகளுக்கு முன்பாக நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர், எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழியும்படி நீர் செய்கிறீர். சத்துருக்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். எப்பொழுது நான் ஒன்றுமே இல்லாமல் போவேன், எப்பொழுது என்னுடைய வாழ்க்கை முடியும், எப்பொழுது என்னுடைய மரணம் சம்பவிக்கும் என்று சொல்லி ஆயிரம் சத்துருக்கள் சூழ்ந்திருக்கும் பொழுது சத்ருவின் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். கர்த்தர் அந்த மனுஷனுடைய தலையை அபிஷேகத்தினால் நிரப்புகிறார். சுற்றி இருக்கிற எல்லா குடும்பத்தினுடைய ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் தலையை உயர்த்துகிறார், பாத்திரம் நிரம்பி வழிய செய்கிறார். அதனால்தான் அவர் சொல்லுகிறார், பக்கத்தில் 1000 பேர் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாது. ஏன்? என்னை அபிஷேகம் பண்ணுகிறவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை உயர்த்துகிறவர் என்னோடு கூட இருக்கிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறவர் என்னை சுற்றி இருக்கிற எங்கள் அண்ணன் கூட இல்லை, என் குடும்பத்து கூட இல்லை, என் கூட இருக்கிறார். என்னை அபிஷேகம் பண்ண ஆயத்தமாக இருக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். எல்லாரும் சூழ்ந்து இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய அபிஷேகம் என் மேலே இருக்கும்போது ஒரு மனுஷனும் எனக்கு விரோதமாக எழும்ப முடியாது. இன்னைக்கு நீங்கள் விசுவாசமாக சொல்லுங்க, கர்த்தருடைய அபிஷேகம் என் தலையின் மேல் இருக்கிறது. அவர் சத்ருவின் கண்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார், நிச்சயம் படுத்துவார். அந்த நம்பிக்கை விடாம ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, கர்த்தர் என் சத்துருவுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார், என் பாத்திரம் நிரம்பி வழியும், நிரம்பி வழியும்.